அன்பர்களே, இன்று மார்கயன் கோட்டை ஸ்ரீ விக்கிரம பாண்டிய ஈஸ்வரர் திருக்கோவிலை சென்று பார்ப்போம். இத்திருக்கோவில் தேனி மாவட்டம் சின்னமனூர் குச்சனூர் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மார்கயன் கோட்டையில் அமைந்துள்ளது. 1200 ஆண்டுகள் பழமைமிக்க திருக்கோவில். பாண்டியர் ஆட்சி காலத்தில் அழநாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்தது. மாரவர்மன் விக்கிரபாண்டியன் சிவாலயம் ஒன்றை கட்டி பல தானங்களையும் அளித்து தினசரி பூஜைகள் நடத்தி வழிவகை செய்தார். ஊருக்கு விக்கிரம பாண்டீஸ்வரம் என்றும் இறைவனுக்கு விக்கிரம பாண்டீஸ்வரம் உடையார் என்றும் பெயரிட்டு வைத்தார். பிற்காலத்தில் சிற்றரசர் ஒருவர் ஆட்சி செய்த அந்த வேளையிலே ஊர் பெயர் மார்கயன் கோட்டை என பெயர் மாற்றம் பெற்றது. நெல் வயல்கள் செழித்து குலுங்கும் பூமியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவில் எதிரே சுருளியாறு என்னும் சுரபி நதி ஓடுகிறது. காசிக்கு நிகரான புண்ணியத்தலம் இது. இங்கு அமாவாசை மற்றும் புண்ணிய நாட்களில் பித்ரு தர்ப்பணங்கள் செய்தால் சிறப்பு அடையலாம். மக்கள் இங்கு வந்து நீராடி தர்ப்பணம் செய்து கோவில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். சேதமடைந்த இந்த கோவில் பக்தர்களால் விரிவுபடுத்தப்பட்டு திருப்பணிகள் செய்து 26/5/22 மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது. கிழக்கு பார்த்த கோவில் உள்ளே நுழைந்ததும் பரந்த உள் சுற்று மண்டபம், மகாமண்டபத்தில் பலிபீடம், நந்திபீடம் உள்ளன. அர்த்த மண்டபம் கடந்து கருவறையில் லிங்க மூர்த்தமாக விக்கிர பாண்டிய ஈஸ்வரர் திருக்காட்சி தருகிறார். ஏழை தொழிலாளி திக்பிரமை பிடித்து நினைவூற்றலை இழந்தபோது பிரதோஷ வேளையில் இங்கிருந்து வழிபட்டு அவர் பரிபூர்ண குணமடைந்தாராம். இவ்வாறு பிணிகள் தீர்ப்பவர் இத்தல இறைவர் என போற்றுகின்றார்கள். தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் உள்ளனர். உள் சுற்றிலே சித்தி விநாயகர், கல்யாண சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், அஷ்டபுஜ பைரவர், ஆஞ்சநேய சன்னதிகள் உள்ளன. விக்கிரம பாண்டியனின் கல்வெட்டுகள் மேற்கு பகுதியிலே உள்ளன. இந்த பகுதி மக்கள் எக்காரியத்தை துவங்கும் முன் கன்னிமூல கணபதியை வழிபட்டு செல்கிறார்கள். இவரை வணங்கி வழிபட்டால் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறலாமாம். கல்யாண சுப்பிரமணிய சன்னதியில் திருமணம் நடத்தினால் இல்லற வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகம். அஷ்டபுஜ பைரவர் சன்னதியில் தேய்பிறை அஷ்டமி வழிபடுதல் சிறப்பாகும். மருத்துவ குணமிக்க இங்கே வக்கணத்தி மரம் தலவிருட்சம். இதன் இலைகளை பிரசாதமாக தருகிறார்கள். மகாமண்டபத்தின் வடபுறம் தெற்கு நோக்கி அபிராமி அம்பாள் தனி சன்னதியில் காட்சி தருகிறாள். வலது கையில் நீலோத்பல மலரும் ஏந்தி இடது கையை தொங்க விட்டபடி காட்சி தருகிறாள். வளர்பிறை அஷ்டமி நாளில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கல்வி வளம் சிறக்கும். தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடிப்பெருக்கு, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகாசிவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் திருக்கல்யாணம் நடைபெறும். இனிய வாழ்வு வாழ்ந்திட வரமருளும் மார்கயன் கோட்டை ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ விக்கிரம பாண்டீஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.